ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் லைக் சேனல். நேற்று வந்து ஒரு பட்டு சாரீ மாதிரியான சாரியில மேக்ஸி எப்படி கட் பண்றதுன்ற வீடியோவை டீட்டெயில் தான் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். கட்டிங் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கல, சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருமே பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். நீங்க மேக்ஸி ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் கிளாத் வச்சு மேல உள்ள பார்ட்டை நம்ம எப்பயுமே நெக் அடிச்சு திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி லைனிங் பார்ட்டையும் ஒரிஜினல் கிளாத்தையும் வச்சு நான் அடிச்சு திருப்புறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் போடுறதுல டீட்டெயிலா நீங்க பார்த்தனாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். கழுத்து பகுதியை லைனிங் வச்சு அடிச்சு திருப்போம். இப்ப என்னடா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து காமிச்சிட்டு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஜஸ்ட் நான் ஒரு ஷார்ட்ஸ்க்காக நான் எடுத்ததுங்க. நான் இன்னும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிட்ட கொண்டுட்டு போய் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் டீட்டெயிலா. மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். மேக்ஸி நான் சொல்ற அதே மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கும் அவங்களோட அளவு எடுத்து செஞ்சு பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம கிட்டக்க வச்சு வீடியோ பார்க்கலாம். பேக் நெக் தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத் கொடுத்து அடிச்சு திருப்பியிருக்கேன். நல்லா ரவுண்ட் நெக் வந்து அந்த நாட் வைக்கிற மாதிரி கரெக்டான அந்த இடத்த வச்சு ஷேப் கொடுத்து திருப்பி அடிச்சு திருப்பியிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளோட வீடியோஸ்ல வரிசை எல்லாருமே பார்த்ததுதான். லைனிங் கிளாத்தையும் நார்மல் கிளாத்தையும் மேல மேல ஒண்ணுக்கு மேல வச்சுட்டு அடிச்சு திருப்பி லைட்டா அக்காட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடுங்க. திருப்பிட்டு சுத்தி வந்து படிமான தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி போடுறது மூலமா அது வந்து நெக் வந்து பினிஷிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப நெக் வந்து நம்ம ஃபுல்லாவே அடிச்சு திருப்பிடுச்சு. சில பேர் வந்து டபுள் ஸ்டிச் 2 தையலா போடுவாங்க, 3 தையலா போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நமக்கு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற மாதிரி நீங்களே அதுக்கான டிசைன் வந்து மேக் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பிளெயின் டிசைனா இருக்கிறதுல நல்லா கலர் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது இன்னும் ரொம்ப நல்லா பார்க்க அழகா இருக்கும் பிளெயினா இருக்கிற துணியில. இது வந்து நல்லா டிசைனிங் கிளாத்ன்றதுனால நான் வந்து நார்மலா டபுள் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து எடுத்துட்டேங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேக் நெக் இப்படி தாங்க இருந்துச்சு. அந்த இதுல நம்ம நாட்டு வைக்குவோம். அது வந்து பினிஷிங்ல அந்த நாட்டு கொடுத்து திருப்பிட்டு கடைசி வந்து சுத்தி எக்ஸ்ட்ராவா நம்ம நார்மல் லைனிங் கிளாத்தை விட நார்மல் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவா அப்படி கொடுத்து நீங்க வெட்டுறதுனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி பண்ணிக்க வாய்ப்பா இருக்கும். பிகினர்ஸ்க்காக தான் முழுக்க என்னோட வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக தாங்க. ஏன்னா நானும் பிகினரா இருந்து இப்பதான் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு தெரிஞ்சதை சின்ன சின்ன நுணுக்கங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் தைக்க ஈஸியா இருக்கும் இல்லையா. அதனாலதான் நான் இதை ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப அழகா வந்துச்சு. கடைசியில இதோட போட்டோவும் நான் அட்டாச் பண்றேன். கஸ்டமர் போட்ட போட்டோவும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சுத்தி வந்து பிளவுஸ்ல நம்ம லைனிங் துணி விலகாம இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டிச்சிங் கொடுப்போமோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. சுத்தி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேக் பார்ட் வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டையும் இதே மாதிரி நம்ம அடிச்சு திருப்பிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம வெறுமனையா வந்து இந்த கிளாத் மட்டும் வெட்டி எடுக்கிறத மட்டும் உங்களுக்கு போட்டேன். முன்னாடி பிளெயினா இருக்கிறதுக்கு அந்த பார்டரை கொண்டுட்டு வந்து டிசைன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் சாரீல இருந்து ஒரு பார்ட் எடுத்து அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் ஃப்ரண்ட் பார்ட்ல லைனிங்க்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிற துணிக்கும் நடுவுல வச்சு திருப்பிடணும். அடிச்சு திருப்பிட்டீங்கன்னா அந்த பார்டர் வந்து முன்னாடி வர்ற மாதிரி வச்சு அடிச்சு திருப்பிருக்கேன். இந்த மாதிரி தாங்க அந்த துணி வந்து பார்டர் உள்ள கொடுத்து திருப்பிருக்கேன். திருப்பின துணியில கீழே வந்து ஒரு முக்கோண ஷேப் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த பார்டரை வந்து கரெக்டா முக்கோண ஷேப்ல மடிச்சு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். சுத்தி கரெக்டா ஒரு முக்கோண ஷேப் மாதிரி அடிச்சுட்டு அதை வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு சுத்தி ஒரு தையல் கொடுத்துடலாம். அந்த பார்டர் வச்சதுக்கு அப்புறம் முன்னாடி வந்து பிளெயினா இருக்கிறது அந்த பார்டர் வச்சு காட்டும்போது கொஞ்சம் எடுப்பா நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வச்சுக்கோங்க. எப்பயுமே யோசிச்சுட்டு பண்ண மாட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான தாட் எல்லாம் வருதோ நான் அதை வந்து பண்ணிடுவேங்க. அந்த மாதிரி தான் நான் மேக்சிமம் நான் செய்வேன். இது வந்து பிளெயின் பீஸ்ல அந்த துணியை அட்டாச் பண்ணும்போது அந்த கொஞ்சம் டிசைன் வந்து ஃப்ரண்ட் வந்து டிசைன் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பிசர்லாம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு அது லைட்டா ஒரு மடிப்பு மடிச்சு உள்ள ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு சுத்தி வந்து
அதையும் வச்சு ஒரு தையல் கொடுத்து மேல லேஸ் வச்சு ஃபில் பண்ணிடுவேங்க. இந்த மாதிரிதான் வீனுக்கு வந்து சூப்பரா பினிஷிங்கா இருந்துச்சு. இது அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல ஒரு லேஸும் கொடுத்து ஃபில் பண்ணேன். ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்ல முக்கோண ஷேப்ல இந்த மாதிரி அடிச்சு திருப்பிட்டு லேஸும் வச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். லேஸ் வந்து எப்படி கரெக்டா அந்த கோல்டன் கலர் லேஸ் கொடுத்ததுனால நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பா தெரிஞ்சிச்சு பாக்குறதுக்கு. அந்த நம்ம போட்டிருக்க தையல் தெரியாத அளவுக்கு அது மேல லேஸ் வச்சீங்க அப்படின்னா நம்ம அட்டாச் பண்ணிருக்கிறது தெரியாது. அந்த துணியோட சேர்ந்த மாதிரியே இருக்கும் அந்த டிசைன் பாக்குறதுக்கே நீட்டா. லேஸ் வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நெக் இப்படிதாங்க இருந்துச்சு. ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்க. இப்ப இதோட ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் சேர்த்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கைப்பகுதியையும் அடிச்சு அதோட ஜாயின் பண்ணிடலாம். வீடியோ வந்து ஏன் ஸ்கிப் பண்ணி போறேன்னா ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கான டீட்டெயிலா நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிப்பாடி கட் பண்ணி போட்டிருக்கேன். உள்ள ஃபுல்லாவே ஸ்டிச் பண்றதையும் நம்ம காட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகும், உங்களுக்கே போர் ஆயிரும். ஸோ அதனாலதாங்க நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை வந்து நான் ஓட விட்டு உங்களுக்கு வந்து கட் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் ரெண்டையும் ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நல்லா டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம கைப்பகுதியை தான், கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்காத லைனிங் கிளாத் கொடுக்கல. ஸோ அது வந்து ரொம்ப ஒல்லியான பொண்ணு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம்னா கை வந்து நம்ம பிளவுஸுக்கு எப்படி குடஞ்சு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் குடஞ்சு கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா எந்த வித சுருக்கமும் இல்லாம நீட்டா இருக்கும். கைப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் கரெக்டா ஷோல்டரோட இருந்து ஜாயின் பண்றேன் பாருங்க. ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதோட சென்டர் பகுதியில இருந்து கரெக்டா வச்சுட்டு கையை வந்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்து ஜாயின் பண்ணி எடுங்க. ரெண்டு கையையுமே சென்டர் பகுதியில வச்சு ரெண்டு பக்கமுமே கையை முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டா வர மாதிரி ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. கை வந்து அழகா உங்களுக்கு இந்த ஆம்கோல் குடஞ்சு கட் பண்ணதுக்கு அதுக்கும் சுருக்கமே இல்லாம நீட்டா நல்லா வந்து அழகா வந்துருக்கும். ப்ளவுஸ்ல தான் அப்படி கட் பண்ணணும்ன்றது இல்லைங்க. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க, செஸ்ட் அதிகமா இல்லாத இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சுடிதார்லயும் அந்த மாதிரி குறைஞ்சு கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுடிதார் ரொம்ப வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். இல்லைன்னா ஆம்கோல் கிட்ட வந்து கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கணும். அதை சுருக்கத்தை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம குறைஞ்சு கட் பண்றோம். வீடியோ வந்து கையை அட்டாச் பண்றதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால கொஞ்சம் ஸ்பீட் வச்சிருக்கேன். நம்ம எதுக்கு நார்மலான ஸ்பீட்ல சொல்லுவோமோ அதை நார்மல் ஸ்பீட் வச்சுட்டு மற்றபடி எக்ஸ்பிளைன் பண்ற வேகமா தைக்கிறதுக்குலாம் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வச்சு காட்டிருக்கீங்க பாருங்க. அழகா கை வந்து ஃபுல்லாவே ஜாயின் பண்ணி ஃபினிஷிங்கா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேற்பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு மேக்ஸில. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து கீழ்பார்ட்ல நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. லைனிங் கிளாத்துக்கும் ஒரிஜினல் கிளாத்லயும் சுருக்க வச்சு எந்த அளவுக்கு நம்ம இடுப்பு சுற்றளவு வேணுமோ அந்த அளவுக்கு அதுக்கான லைனிங் கிளாத்ல முதல் எந்த அளவுக்கு சுற்றளவு வேணும்ங்கிறத அளந்துட்டு அந்த அளவு வர்ற அளவுக்கு சுருக்கங்கள் வச்சு எடுக்கணும். அதுக்கு மேலேயே நம்ம ஒரிஜினல் கிளாத்தை வச்சு நம்ம அதே சுருக்கத்தை எவ்வளவு கிளாத் இருக்கோ இருக்கிற கிளாத்தை வச்சு மேல சுருக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் சுருக்கு வந்து எந்த அளவுக்கு வைக்கலாம், எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா யோசிப்பீங்க. ஈஸியா வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. எப்படி அப்படின்னா எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்றத ஃபுல்லாவே முதல் அளந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுற்றளவு எத்தனை இன்ச்சு தேவைங்க அப்படின்றத பார்த்து சுருக்கு வச்சு அளந்து பாருங்க. அளந்து பார்க்கும்போது உங்களுக்கான கரெக்டான சுருக்கங்கள் வந்து எத்தனை இன்ச்சுல நமக்கு கிடைக்கணுமோ அத்தனை இன்ச் வரைக்கும் கரெக்டா நம்ம லைனிங் கிளாத்ல எவ்வளவு நாளும் சுருக்கம் வச்சுக்கலாம். அது வந்து நம்ம உள்ள போறதுதான். சோ வந்து அதனால அதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்கங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுருக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்ப நம்மளோட இப்ப சுற்றுலா நமக்கு 21 இன்ச் வேணும் அப்படின்னா அது 21 இன்ச் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் அளந்து பாத்துக்கோங்க. இன்னும் நம்ம எவ்வளவு சுருக்கம் வைக்கலாம் பாருங்க. இப்ப 13 இன்ச் வச்சிருக்கோம். ஓகே, இன்னும் எவ்வளவு கொண்டு வரணும்? 16 இன்ச் 18 இன்ச் தான் உங்களோட சுற்றளவு அப்படின்றப்ப நம்ம 18 இன்ச் கிட்ட வர அளவுக்கு சுருக்கங்களை வச்சு நம்ம அந்த வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் நிறைய பேர் எவ்வளவு சுருக்க வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?
இந்த மாதிரி இன்ச்சஸ் வச்சு அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்துட்டு எத்தனை இன்ச் வேணுமோ அது வரைக்கும் வச்சு சுருக்கு வச்சுக்கோங்க. சுருக்கு வச்சுட்டு திருப்பி நம்ம ஒரிஜினல் கிளாத்தும் அதை எடுத்து இதுல வந்து நான் சின்ன சின்ன சுருக்கங்கள் வச்சிருக்கேன் லைனிங் கிளாத்துக்குள்ள. இது வந்து ஒரிஜினல் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து நல்லா வந்து பெரிய ஃபீட்டா வச்சு சரிங்களா, நல்லா அகல பார்டர் நல்லா அகலமா வந்து சுருக்கு வச்சு அடிச்சு ரொம்ப நீட்டா இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃபீட்ஸ் வந்து ரொம்ப அழகழகா பார்டர் அதிகமா வைக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் அழகா இருக்கும். நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சுருக்கங்கள் பாக்குறப்ப இந்த மாதிரி நல்லா பார்டரை எடுத்து விட்டு நீட்டா கொடுங்க. அந்த லைனிங் கிளாத் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து மேலே வந்து எவ்வளவு சுருக்க வைக்கணுங்கிற டவுட்டே நமக்கு வேண்டாம். ஏன்னா கீழே நம்ம கரெக்டான அளவுக்கு லைனிங் கிளாத் பிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம அதே அளவுக்கு சுருக்க வச்சு நம்ம எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம கட் பண்ணிருக்கலாம். இல்லை கம்மியா வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுருக்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னாலும் இங்க பாருங்க, நான் ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரா வந்து அந்த ஃபீட் அந்த சுருக்கங்கள் வச்சு அழகா இருக்கு பாருங்க. அந்த ஃபீட்ஸ் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மேல ஏற்கனவே நம்ம மேல் பார்ட் வச்சோம் இல்லையா, பிளவுஸ் பார்ட், அதோட இந்த கீழ் நம்ம ஃபீட் வச்சதையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு நல்ல பக்கத்தையும் வச்சு கரெக்டா ஜாயின் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பக்கம் ஜாயின் பண்ணுங்க, அதே மாதிரி அடுத்து பேக் பக்கமும் ஜாயின் பண்ணுங்க. இப்ப நம்ம எந்த அளவு வச்சு கரெக்டா நம்ம வந்து ஜாயின், அதாவது லைனிங் கிளாத் சுருக்கம் கொடுத்து ஒரிஜினல் கிளாத் சுருக்கம் கொடுத்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒரிஜினல் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் கரெக்டா நல்ல பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீட்டா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணி எக்ஸஸா கிளாத் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி கூட விட்டுக்கலாம். பட் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால என்னைக்குமே எக்ஸஸா இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க. ஒரு சைடு லைன் இருக்கு, ஒரு சைடு லைன் இல்லாதனால நான் சாப்பீஸ்ல வந்து லைன் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல கரெக்டா நம்ம ஏற்கனவே தையல் போட்டுருப்போம் இல்லையா அந்த ஃபீட் வைக்கிறதுக்கு, அது மேலேயே கரெக்டா நம்ம ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டையும் வச்சு நம்ம கரெக்டா அந்த சுருக்க வந்து அலைன்மெண்ட் வந்து மாறிடாம கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு அடிச்சுட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அது நல்லாவே இருக்காது. உள்ள சுருக்கங்கள்ல ஏதாவது உள்ள துணி ஏதாவது சுருங்கி அதையும் சேர்த்து நம்ம தைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க நீட்டாவே இருக்குது. ஸோ அதை நீங்க கவனமா கீழே உள்ள துணியையும் மேல உள்ள துணியையும் கவனமா பார்த்துக்கிட்டே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி துணிக்கு ஓவர்லாக் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதை ஓவர்லாக் மிஷின்ல கொடுத்து சுத்தி ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா பிசுறு எதுவும் வராது. பட் நான் ஓவர்லாக் போடாத அளவுக்கு பிசுறும் வராத அளவுக்கு மடிச்சு தைச்சுதான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சுருக்கங்கள் வச்சதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நீட்டா வந்துட்டு பாருங்க. இதே மாதிரியே இன்னொரு பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து வந்து நெக்ஸ்ட் கைப்பகுதியில இருந்து கீழே வரைக்கும் அப்படியே நீட்டுக்க ஒரே ஸ்டிச்சிங் தாங்க, வேற எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். நீட்டா கொடுத்துடலாம். கையில இருந்து கீழே வரைக்கும் கரெக்டா நம்ம கை வந்து ஆம்கோல்லாம் கரெக்டா நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம். ஆம்கோலோட சுற்றளவு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றளவெல்லாம் கரெக்டா நம்ம குறிச்சு வச்சிருக்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதுல இருந்து நேரா கையில இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஸ்டிச்சஸ். இந்த மாதிரி நான் ஏன் ஜாயின் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அழகான நம்ம மேக்ஸி தைச்சு வச்சிருப்போம். பட் என்ன ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் போட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்டா போயிடும். அதை வந்து சுருக்கங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ற மாதிரியே மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விட்டு கட் பண்ணிக்கிறதுனால ஒரு தையல் போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து வச்சு போடுற அளவுக்கு கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம தச்சு கொடுக்கறத யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ரெண்டு கீழே உள்ள கிளாத்தையும் மேல உள்ள கிளாத்தும் ஒரே மாதிரி வச்சுட்டு அந்த மார்பகத்துக்கிட்ட நான் ஒரு ஷேப் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த பெண்டிங் வளைவு அதுல கரெக்டா ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணி நெட்டுக்கு ஃபுல்லா கீழே வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துடலாம். பக்கத்துல இன்னொரு தையல் எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெயிட் போட்டாங்கன்னா பிரிச்சு விடுற மாதிரி. ஓகேங்களா?
2 கிளாத்தையும் நல்லா 4 கிளாத், அதாவது லைனிங் ஒரிஜினல், அடுத்து லைனிங் ஒரிஜினல், கீழ்பக்கமும் மேல் பக்கம் உள்ளது 4ஐயும் சேர்த்து வச்சு நெட்டுக்கு கீழே வரைக்கும் அப்படியே ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டா 4 துணியை ஒண்ணு போல வச்சுக்கிட்டு லைன் கொடுத்துடலாம் மேல இருந்து கீழே வரைக்கும். அதே மாதிரியே ஒரு சைடு பண்ண மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரியே தான் லைனிங் கிளாத் ஒரிஜினல் கிளாத் வர்ற மாதிரி கரெக்டா ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட மேக்ஸி வந்து ஃபினிஷ் ஆகி வந்துடும். சூப்பரா இருக்கும். இதே மாதிரி பூனம் கிளாத்ல நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் போடுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளோட மேக்ஸி கடைசியில ஃபினிஷிங்கா இப்படிதாங்க வந்துருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.